श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। माता देवी त्वमसि भगवान् वासुदेवः पिता मे जातः सोऽहं जननि युवयोः एकलक्ष्यं दयायाः दत्तो युष्मत्परिजनतया देशिकैरप्यतस्त्वं किन्ते भूयः प्रियमिति किल स्मरवक्त्राः विभाति। இந்த நவராத்திரி நன்னாள்ல பிராட்டியினுடைய அனுகிரகத்தை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். இந்த ஜிஎஸ்பிகே மூலமாக தலைப்பே அத்தியுதமான தலைப்பு, அனுகிரகமயீம் வந்தே என்பதாக. இந்த பிராட்டியினுடைய அனுகிரகம், பிராட்டி அனுகிரக பிராச்சுரியமாக இருந்துருக்கா, அனுகிரகத்தோடு தான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவளாக இருந்துருக்கா. நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகம், அவளுக்கு சீற்றம்ன்றதே கிடையாது, நிகிரகம் பண்றதுன்றதே கிடையவே கிடையாது என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அனுகிரகம்னு சொன்னோம்னாக்க பெருமாளுடைய அனுகிரகம் மாத்திரமில்ல, பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமா சேர்ந்து இருக்கிற திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் இருக்க, அதுதான் நாம எல்லாரும் விரும்புவதாக இருந்துருக்கு. அதுதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிற மாதா தேவி தமசி பகவான் வாசுதேவ பிதாமே தத்தோ யுஷ்மத் பரிஜனதையா தேசிகை ரப்பிதஸ்தம்னு இந்த கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தியாக பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமாக இருந்துருக்கா அப்படின்னு சொல்ற. தீனாலம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலகான்னு அந்த திவ்ய தம்பதிகளுடைய தய, அந்த கட்டாட்சம் திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் வேணும். அந்த கட்டாட்சத்துக்காக தான் எல்லாருமே ஏங்கின்னு இருக்கோம். பிராட்டி எப்பவுமே அனுகிரகமையாக இருந்துருக்கா, அனுகிரகம் பண்ணுபவளாக இருந்துருக்கா. யார் யாருக்கு எப்படி எப்படி அனுகிரகம் பண்றா, அதுதான் இந்த நவராத்திரியில இந்த வருஷம் நம்ம பார்க்க போற விஷயம். தேவதைகளுக்கு எப்படி அனுகிரகம் பண்றா, தாயாருடைய கட்டாட்சம் அனுகிரகம் எப்படி வருது தேவதைகளுக்கு, மகர்ஷிகளுக்கு தாயாருடைய கட்டாட்சம் எப்படி ஏற்படுறது, பட்சிகளுக்கு, மனுஷாளுக்கு, பிராணிகளுக்கு, இப்படி ஆழ்வார்களுக்கு, தேசிகனுக்கு என்றெல்லாம் சொல்லி இந்த 10 நாட்களிலும் தாயாருடைய கட்டாட்சம் என்னென்ன விதமாக எப்படி எப்படி எல்லாம் எல்லாரும் பெறுகிறார்கள் என்பதை மகான்கள் உபன்னிசிக்க இருக்கின்றனர். அதுல அடியனுக்கு கொடுத்த தலைப்பு, மகர்ஷிகள்லாம் எப்படி தாயாருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆகிறார்கள் என்பதாக தான். நாம எல்லாருமே தாயாருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர்கள் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. விராட்டி நம்ம எல்லாரையும் குளிர கட்டாட்சிக்கிறார். விபீஷண சரணாகதியும் பொழுது விபீஷணர் சொல்லுகிறார், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித்த மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்பதாக. அங்க முதலிகள் நடுவுல பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் எழுந்தருள் இருக்க, விபீஷணர் அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் ஆகாசத்துல இருந்துட்டே சொல்ற, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மன் என்ன ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ, நான் விபீஷணன் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோன்னு சொல்ற. அதுல சர்வலோக சரண்யாயன்னு ராமனுக்கு ஒரு விசேஷணத்தை சொல்ற. ராமன் யாருக்கெல்லாம் அடைக்கலமாக ஆவார் என்று சொன்ன, யாரோ தேவதைகளுக்கு தான், மனுஷாளுக்கு தான் அப்படின்லாம் கிடையாது. தேவதைகளா இருந்தாலும், மனுஷர்களா இருந்தாலும், ராட்சதர்களாக இருந்தாலும், பிராணிகளாக இருந்தாலும், பட்சிகளாக இருந்தாலும், சர்வலோக சரண்யன் எல்லாராலையும்
சரணமாக அடைய தகுந்தவனாக ராமன் எழுந்தருளி இருக்கிறார் என்பதை வச்சுட்டுதான் நான் எதிரிப்படையிலிருந்து வந்தவனாக இருந்தாலும் கூட, அரக்கர் குலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் கூட, ஆர்திராபராதியான ராவணனுடைய தம்பியாக இருந்தாலும் கூட எனக்கும் புகழாக இருப்பவர் ராமன் தான். அந்த ராமனிடத்துல போய் சொல்லுங்கன்னு விபீஷணர் சொல்றார். அந்த மாதிரி பிராட்டி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவளாக இருந்துருக்கா, எல்லாராலையும் சரணமாக அடைய தகுந்தவளாக இருந்துருக்கா. இன்னும் கேட்டா பெருமாளிடத்துல சரணாகதி பண்றதுக்கு கூட பிராட்டியினுடைய அனுகிரகம் புருஷகாரம் இருந்தாதான் பெருமாளை அடைய முடியும். அப்படி எல்லாராலையும் அணுக தகுந்தவளாக இருந்திருக்கிற அந்த பிராட்டி மகர்ஷிகள் விஷயத்துல எப்படி எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணிருக்கா என்பதை இந்த உபன்யாசத்துல நாம பார்க்க போறோம். பிராட்டிய சொல்லச்சே அனுகிரகமயி என்பதாக சொல்லுகிறார். அனுகிரகமயின்னு சொல்லும் பொழுது இந்த மயட் பிரத்யத்துக்கு பிராச்சுரியார்த்தம்னு சொல்லுவா. அனுகிரகம் மிகுந்தவளாக, நிறைந்தவளாக, அனுகிரக பிரச்சுரமாக இருந்திருக்கவாள்னு சொல்லலாம். இந்த அனுகிரகத்துக்கே ஒரு வடிவு கொடுத்தாக்க அந்த வடிவு எப்படியா இருக்கும் அப்படின்னா பிராட்டியாக தான் இருப்பாள்னு சொல்ல அர்த்தம் சொல்லலாம். சமஸ்த ஜனனீம் வந்தே தைத்தன்ய ஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாம் இவர் ரூபிணியும். கருணைன்றது ஒரு குணம். இந்த குணத்துக்கு ஒரு உருவம் கொடுத்து, ஒரு இமேஜினரியா ஒரு உருவம் கொடுத்தோம்னாக்க அது எப்படியா இருக்கும்னாக்க மகாலட்சுமியாக தான் இருக்க முடியும் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த மாதிரி அனுகிரகம்ன்றது இருக்க, இது ஒரு பிரசாதம். இத இதுக்கு ஒரு ரூபம் சொல்லும் போனோம்னாக்க அது மகாலட்சுமியாக தான் இருக்க முடியும். அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள் நாம எல்லாரும் தான். ஏன்னா அந்த அனுகிரகம் இல்லைன்னாக்க தாயாரை பத்தி பேசுறதுக்கே நமக்கு வாக்கு வராது. தாயாருடைய அனுகிரகம் இல்லைன்னாக்க நம்மளால அந்த தாயார் விஷயமான விசேஷத்தை கேட்கறதுக்கு கூட ஒரு சந்தர்ப்பம் ஏற்படாது. ஆகையால நம்ம எல்லாருக்கும் தாயாருடைய அனுகிரகம் இருந்துருக்கு. அதுல பத்தி யாரும் சந்தேகப்படவே வேண்டாம். அது எப்படி எப்படியெல்லாம் தாயாருடைய அனுகிரகம் இருக்குன்றதான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். இங்க தாயாருடைய அனுகிரகத்துல சொல்லச்சே தாயாருடைய அனுகிரகத்தை பெறாதவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்ற. அபாங்காஹ பூயாம் சஹா யதுபரி பரபிரம்ம ததபூத் அமீயத்ர த்வித்ராஹ சதமகாஹ தததராத். அபாங்காஹ பூயாம் சஹா, அந்த பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வை, அந்த கட்டாட்சம், அந்த அனுகிரகம் யார் விஷயத்துல அதிகமாக இருந்துருக்கோ, யார் அந்த தாயார் எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்காளோ, யார் அந்த தாயாருடைய கட்டாட்சத்துக்கு சதா சர்வ காலமும் பாத்திரமாக ஆனாலோ, எதுபரி எந்த வஸ்து மேல வந்ததோ தத்து பரபிரம்ம அபூத்து, அது பரபிரம்மமாக ஆயிடுத்து அப்படின்னு சொல்ற. இந்த பிரம்ம சப்தம் நபும்சகலிங்கத்துல பிரயோகம். நபும்சகலிங்கத்துல பிரயோகம் பண்ணுவானாக்கா பரமாத்மாவை சொல்றது. அந்த தாயாருடைய கட்டாட்சத்துக்கு முன்ன வரைச்சே பெருமாளே கூட ஒரு வஸ்துவா ஆயிடுறாராம். அந்த பெருமாள் மேல எப்ப பார்த்தாலும் விழுந்ததுனாலதான் அந்த பெருமாள் பரபிரம்மமாக பரமாத்மாவாக எல்லாரும் போற்றப்படுகிறார். ஆகையால அந்த பெருமான் அதே மாதிரி அமீயத்ர த்வித்ராஹ, தாயாருடைய கட்டாட்சம் ஏதோ 1-2 விழுற இடங்கள்ல பார்த்தோமானாக்க அவர்கள்லாம் இந்திரனகாரா, பிரம்மாவகாரா, ருத்ரனகாரா, இன்னும் கீழே அந்த பிரம்மத்துக்கு கீழே இருக்கிறவர்களாக ஆகிறார்கள் என்பதாக சொல்ற. இப்படி பார்த்தோம்னா தாயாருடைய கட்டாட்சத்தை பெறாதவர்கள் யாருமே இல்லை. அந்த தாயாருடைய கட்டாட்சத்தினுடைய வாசி இருக்கு. அதனாலதான் அவரவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்படுறது. மகர்ஷிகளுக்கு தாயாருடைய கட்டாட்சம் எப்படி எல்லாம் இருந்ததுன்றதுக்கு அந்த தாயார அந்த அனுகிரகம் பெற்றவர்கள் மகர்ஷிகள், தாயாருடைய அனுகிரகம் பெற்றவர்கள் மகர்ஷிகள். அது எந்த மாதிரின்றத நாம பார்க்கிறோம்.
சில மகர்ஷிகள்லாம் தாயார தனது மகளாக பெற்று அந்த தாயாருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானார்கள். தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வச்சு அதன் மூலமாக தாயாருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆனார். தாயார தமது வீட்டுக்கு விருந்தினராக வரவழைத்து அவருக்கு தாயாருக்கு உபச்சாரம் பண்ணி, மகாலட்சுமியை உபச்சாரம் பண்ணி அதன் மூலமாக தாயாருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானார். தாயாருடைய பெருமைய உலகோர்லாம் போற்றும்படியாக தோற்றம் பண்ணி அதன் மூலமாக மகர்ஷிகள்லாம் தாயாருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாற. தாயாருடைய புகழ்பாடி இன்னும் கேட்டோம்னா ஒரு படி மேல போனோம்னா அந்த உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல தாயாருடைய கோபத்துக்கு ஆளாகி, அந்த கோபம் தாயாரிடத்துல கோபமே கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கோபம்னு சொல்றோமே, அது எப்படி வரும் அப்படின்னா அந்த கோபம் வருவதாக அபிநயம் பண்றது. அந்த அபிநயம் பண்றா தாயார். தனக்கு கோபமே கிடையாது, கோபம் இருக்கிறதாக அபிநயம் பண்ற சமயத்துல யார் மேல கோபம் வராளோ அவளும் தாயாருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாறாளாம். இப்படி பல விதங்கள்ல தாயாருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமான மகர்ஷிகளை இந்த உபன்யாசத்தை பார்க்கலாம். மகர்ஷிகளுடைய அனுகிரகம் இதுல முதல்ல தாயாரை தமது மகளாக பெற்று அனுகிரகம் பெற்ற மகர்ஷிகள் ஜனகர், பிருகு, மார்க்கண்டேயர், ஹேம மகர்ஷி. இப்படி இவர்கள்லாம் தாயார தனது மகளாக பெற்று அனுகிரகம் பெற்றவர்கள். ஜனகர்ன்றவர் மகாராஜாவாச்ச, அவரை போய் மகர்ஷின்னு சொல்றதா அப்படின்னா, ஜனகர் மாதிரி பிரம்மவித்து யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட பிரம்மவித்து பிராமணெல்லாம் கூட மகர்ஷிகள்லாம் கூட போய் ஜனகரிடத்துல போய் தான் அந்த பிரம்ம வித்யை அதிகரிச்சால்னு உபனிஷத்துல எல்லாம் உத்கோஷம் பண்றது. அப்பேற்பட்ட மகான் ஜனக மகாராஜா. அந்த ஜனக மகாராஜாவுக்கு மகளாக அவதரித்த சீதா பிராட்டி. சீதா பிராட்டி அயோனிஜ, அதாவது ஒருத்தருடைய கர்ப்பத்துல கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தவள் அல்ல. ஆகையால அந்த சீதா பிராட்டி விஷயத்துல சொல்லச்சே, ஜனக மகாராஜா யாகம் பண்ணுவதற்காக அந்த பூமிய உழறே, அப்போ அந்த கலப்பையில அவதாரம் பண்ணினவள் சீதா பிராட்டி. ஆகையால அதுல இருந்து சீதா பிராட்டிய அவர் தன்னுடைய மகளாகவே பாவிச்சு ஒரு ரொம்ப சந்தோஷத்தோட அந்த சீதா பிராட்டிய வளர்த்து வருகிறார். பெரியாழ்வார் பெற்றெடுத்த கோதை பிராட்டி. அந்த மாதிரி துளசி வனத்துல கோதாதேவி பெரியாழ்வாராலே காணப்பட்டு அந்த குழந்தைய தன்னுடைய குழந்தையாக வளர்த்து வரார். அதனால பெரியாழ்வாருடைய பாவமும் ஜனகருடைய பாவமும் ஒண்ணுதான். இதுல பிராட்டி சீதா பிராட்டிய தன்னுடைய பெண்ணாக வளர்த்து வரச்சே, அப்ப அந்த பெண்ணை வளர்த்தவனாக்கா அதுக்கு உண்டான ஒரு கல்யாண வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், மனசுக்கு வருத்தமா இருக்கும். கன்யா பித்ருத்வம் துக்கம் அப்படின்னு சொல்ற கன்னிகளுக்கு தகப்பனாக இருக்கிறது இருக்கு, அது ரொம்ப வேதனையை கொடுக்கக்கூடியதுன்னு. இதுக்கு மகர்ஷியாக இருந்தாலும் மகாராஜாவாக இருந்தாலும் யாருமே இதுக்கு விதிவிலக்கல்ல. அப்போ நல்ல வேலையில நம்ம பசங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வருது. அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்ற எண்ணம் வரச்சேதான் அதுக்கு யார் நல்லவர், இந்த சீதா பிராட்டிய மணப்பதற்கு ஏற்றவர் யாருன்றதுக்கெல்லாம் வரச்சே வீரிய சுல்கமாக அந்த தனுஷ வளைக்கிறவாளெல்லாம் சொன்ன. இப்ப இதெல்லாம் காட்டிலும் இப்ப கடைசியில சொல்ற விஷயம், இந்த சீதா பிராட்டிய ராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற. அப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சே ஜனக மகாராஜா சொல்ற வார்த்தை, இயம் சீதா மம சுதா சக தர்மச்சரீதவா
பிரதீட்சதே நாம் பத்ரந்தே பாணிம் கிருஹீஷ்வ பாணினா. சமட்சமக்ரே சம்ஸ்தாபிய ராகவாபிமுகே ததா அப்ரவீத் ஜனகோ ராஜா கௌசல்யா நந்தவர்தனம்னு சொல்லி அந்த பெரிய ஒரு பந்தல் போட்டிருக்கு, மோட போட்டிருக்கு. அந்த கல்யாணத்துக்கு உண்டான சமஸ்த அலங்காரங்களும் இருக்கு. எல்லா அலங்காரமும் பண்ணி அது நடுவுல அக்னி பகவான் எழுந்தருளி இருக்க. அந்த அக்னிக்கு பரிச்சரிய என்னென்ன பண்ணணுமோ, ஹோமங்கள்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் மகர்ஷிகள்லாம் பண்ணிட்டார். சதானந்தர் முதலிய மகர்ஷிகள்லாம் பண்ணிட்டார். இந்த பொன்னாத்து சைட்ல அவர் சதானந்தர் பண்ணிட்டார், பிள்ளையாத்து சைட்ல வசிஷ்டர் பண்ணியாச்சு, எல்லாரும் பண்ணியாச்சு. இப்ப கன்னியாதானம் பண்ணி அந்த பெண்ணை ராமன் பிரதிகிரகிக்கணும். சமட்சம் அக்னேய சம்ஸ்தாபிய எந்த இடத்துல நிறுத்தி வைக்கிறார்னா ராமனை கூட்டு அக்னிக்கு முன்ன நிக்க வச்சு ராகவாபிமுகே ததா அந்த ராமன் அபிமுகமாக இருந்துருக்க. அந்த ஜனக மகாராஜாவை எதிர பார்த்துட்டு இருக்க. ராமர் பார்த்துட்டு இருக்கச்சே சீதா பிராட்டியினுடைய கைய பிடிச்சு ராமனுடைய கையில சேர்த்து வச்சு பாணி கிரகணம் பண்ண வைக்கிற. அப்பதான் கன்னியாதானம் பண்ற. கன்னியாதானம் பண்ணச்சே என்ன சொல்றாருன்னா, ஈயம் சீதா மமசுதா. அந்த சீதா பிராட்டிய தொட்டு தோ இருக்காள் இந்த சீதா பிராட்டி. இவள் இயம் சீதா, இவள் எப்பேற்பட்டவு, பெரிய தபஸ்வி. சாதாரண பெண்கள் மாதிரி இல்லை இவள். இவள் அயோனிஜ. அயோனி இது ஜென்மத்தினாலையும் பிறப்புனால ஒரு பரிசுத்தி, சீலத்தினால ஒரு பரிசுத்தி, வளர்ப்புனால ஒரு பரிசுத்தி, இப்படி எல்லா விதத்தாலையும் பரிசுத்தமானவள் இவள். மமசூதே மமசுதா அப்படின்னு சொல்றதுனால ஜனக மகாராஜாவனுடைய வீட்டுல அவள் வளர்ந்தவள். அந்த ஜனக மகாராஜா யாரு, பெரிய பிரம்மவித்து. அவர் மாதிரி பிரம்மவித்து லோகத்திலேயே யாரும் கிடையாது. அவர் தான் மகர்ஷி, அவர் ராஜர்ஷி, தேவதைகள்லாம் போற்றுபவர்கள். பிரம்மவித்துன்னு அகங்காரத்தோட இருந்திருக்கிற மகர்ஷிகள்லாம் கூட சேவிக்கிறவா. அப்படிப்பட்ட அந்த சீதா பிராட் அப்படி ஜனகருடைய இல்லத்துல வளர்ந்தவள் சீதா. ஆகையால ஈயம் சீதா அப்படின்னு சொல்ற. இந்த சீத்தை எப்படிப்பட்டவள், நீதான் பெரிய அழகன்னு நினைச்சுட்டு இருக்க வேண்டாம், நீதான் வீராதி வீரன்னு நினைச்சுட்டு இருக்க வேண்டாம், நீதான் எல்லாம்னு நினைச்சுட்டு இருக்க வேண்டாம். உனக்கேற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பையோன்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி உனக்கு எல்லா விதத்திலும் தகுதியானவள் இந்த சீதா பிராட்டி அப்படின்னு இயம் சீதா அப்படின்னு சொல்ற. அப்ப சீதா அப்படின்னு சொல்லச்சே ஒரு ஆபிஜாத்தியம், அதனுடைய ஒரு விசேஷம், இது எல்லாத்தையும் சொல்ற. அவள் அந்த மமசுதா அப்படின்னு சொல்ற. ஜனகானாம் குலே கீர்த்திம் ஆகரிஷ்யதி மேசுதா. என்னுடைய பெண் சீதா பிராட்டி இருக்காள, சீதை இருக்காள, ஜனகனுடைய வம்சத்துக்கு ஒரு புகழ கொண்டு கொடுக்க போறா அப்படின்னு சொல்ற. அந்த மகாலட்சுமிய தொட்டு இவள் என்னுடைய பெண்ணுன்னு சொல்லி, என் பெண்ணுன்னு சொல்றதுன்னாக்கா எவ்வளவு பாக்கியம் பண்ணி இருந்தாக்கா அந்த மகாலட்சுமிய தொட்டு என் பொண்ணுன்னு சொல்ல முடியும். அந்த பிராட்டியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக அவருக்கு இருந்திருக்கு, ஜனக மகாராஜாக்கு இருந்திருக்கு. ஆகையாலதான் இந்த சீதா பிராட்டிய சொல்லச்சே இயம் சீதான் அந்த சீதையை தொட்டு மமசுதா என்பதாக சொல்றார், என்னுடைய பெண்ணு அப்படின்னு சொல்றார். ஆகையால இப்போ சீதா நிமித்த சீதையும் ராமரையும், இது ஒரு கல்யாணம் நடந்ததுன்னாக்க கல்யாணத்துல இந்த பொண்ணாத்துக்கார பொண்ணு பிள்ளை இவ ரெண்டு பேரும் பாப்பா. இந்த பொண்ணு பிள்ளை ரெண்டு பேரும் அனுரூபமா இருந்தாள்னாக்கா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவா. அந்த பொண்ணாத்துக்காரால பாப்பா, பிள்ளையாத்துக்காரால பார்ப்பா. பொண்ணுனுடைய வாசிப்பு, பிள்ளையினுடைய வாசிப்பு, பொண்ணுனுடைய அழகு, பிள்ளையினுடைய அழகு, அந்த பொண்ணாத்து வம்சம் ஜாதி குலத்துல வரைச்சு எப்படி உயர்ந்த வம்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி இது ரெண்டும் சமமாக இருந்ததுன்னாக்கா அப்பதான் அந்த கல்யாணமே சோபிக்கும். விவாதஸ்ட விவாகஸ்ட சமயோரேவ சோபதே அப்படின்னு சொல்ற. அப்ப சொல்லச்சே இப்ப இவர் மமசுதான்னு சொல்லச்சே ஜனக மகாராஜா
தசரத சக்கரவர்த்திக்கு எந்த விதத்திலையும் குறவில்லாதவர் அவர். ஆகையால ராமருடைய அழகுக்கு சீதா பிராட்டியினுடைய அழகு எல்லா விதத்திலையும் ஏற்றதாக தான் இருந்துருக்கும். இன்னும் கேட்டா சீதைக்கு ஏற்றவராக ராமர் இருக்கேன்னு அப்படிதான் சொல்லணும். அங்க சொல்லச்சே ஹனுமான் முதல்ல சீதைய பார்க்கச்சே அவர் சொல்ற துல்லியசீல வயோவிருத்தான் தொல்லியாபிஜன லட்சணம் ராகவோர்ஹதி வைதேகின் தஞ்சேயம் அதிதேக்ஷணா என்பதாக சுந்தரகாண்டத்துல சொல்ற வார்த்தை. அந்த சீதா பிராட்டிக்கு எல்லா விதத்திலும் வயசுனாலேயும் சீலத்தினாலேயும் அழகுனாலேயும் மீதி என்னென்ன சொல்லணுமோ குணங்களாலேயும் எல்லாவற்றாலேயும் ஒத்தவளாக இருந்திருக்கிறவள். அதாவது சீதா பிராட்டிக்கு எல்லா விதத்திலையும் ஒத்தவராக ராமர் இருந்திருக்க, ராமருக்கு ஏற்றவளாக சீதா பிராட்டி இருந்திருக்கான்னு அந்த முதல்ல சீதா பிராட்டிய பார்க்கச்சே ஹனுமார் சொல்ற வார்த்தை. மமசுதான்னு சொல்றதுக்கு வரச்சே இவள் வெறும் ராஜகுமாரி மாத்திரம் இல்ல, இது ராஜகுமாரியாக இருந்து ஒரு போகத்துக்காக மாத்திரமே கொடுக்கறவ இல்ல. அந்த கல்யாணத்துல சங்கல்பம் பண்ணிக்கிச்சு தர்ம பிரஜார்த்தம் ரிணிமகேன்னு சங்கல்பம். இந்த பெண்ணை கல்யாணம் மணக்கும் பொழுது புருஷன் அந்த பையன் சொல்ல வேண்டிய விஷயம் தர்மார்த்தம் ரிணிமகே பிரஜார்த்தம் ரிணிமகேன்னு சொல்றது. முதல்ல சொல்றது தர்மந்தான். இவளை வச்சுட்டு இவளோட கூட நான் தர்மத்தை அனுஷ்டிக்கணும், அதுக்காக இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவள் மூலமாக பிரஜோத்பத்தி பண்ணி நன்மக்கள் பெற்று இது குடும்ப விருத்திக்காகவும் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். இது செகண்டரியாக தான் சொல்றது. முதல்ல சொல்றது தர்மம் தான். ஆகையால இந்த இடத்துல இவள் எப்படிப்பட்டவளாக இருந்திருக்கன்னா இங்க கோவிந்தராஜ்யத்துல ஹேமாரவிந்தன் நியாயம் என்பதாக சொல்றது. தாமர புஷ்பம் இயல்பாகவே பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருந்துருக்கும். அதே மாதிரி பார்ப்பதற்கு அழகோட மாத்திரம் இல்லாமல் வாசனையோடு இருந்துருக்கும், எல்லா குணங்களோடையும் இருந்துருக்கும். அந்த தாமர புஷ்பம் அதுக்கு உண்டான அத்தனை குணங்களோட பொற்றாமரையாக தங்க தாமரையாக இருந்துட்டோம்னாக்க அதனுடைய விசேஷம் எவ்வளவு. அந்த மாதிரிதான் சீதா பிராட்டி இயல்பாகவே நல்ல குணங்களோட இருந்துருக்கா. இவ ஹேமாரவிந்தன் நியாயத்துல ஜனகருடைய குலத்திலையும் அவதரித்து இவள் உம்முடைய விரதத்தை, அதாவது பெருமாளுடைய ராமனுடைய விரதம் என்ன சரணாகத ரட்சண விரதம்ன்றதுக்கு, அந்த சரணாகத ரட்சண விரதத்துல உமக்கும் மிஞ்சி நிற்பா சகதர்ம சரித்தவன்னு சொல்லி அப்போ ஒரு பெருமையோட பேசுறார் ஜனக மகாராஜா. அப்ப அப்படிப்பட்ட பெருமைக்கு காரணம் பிராட்டியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்திருக்கு. என் பொண்ணுன்னு சொல்லிட்டு அது பெருமையோட பேசுறேன். பத்யாபிநந்திய பவதா பரிணீயமானாகன்னு சுவாமி தேசிகன் சொல்ற. ஆச்சாரியெல்லாம் அந்த நம் ஜீவனை பெருமாளிடத்துல சமர்ப்பிக்கிறது அந்த பரநியாசம் பண்றதே ஒரு பெரிய கல்யாணம். அந்த கல்யாணத்துல ஆச்சாரியால் இந்த ஜீவனை சமர்ப்பிக்கச்சே பெருமாள் தான் மாப்பிள்ளை, இந்த ஜீவன் தான் பெண்ணு. இந்த பெண்ணை கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறேன். அப்ப கொடுக்கச்சே அப்பா இந்த பொண்ணு கிடைச்சது எனக்கு ரொம்ப பாக்கியம்னு அந்த பெருமாள் அங்கீகரிக்கிறாராம். அந்த மாதிரி நீரும் நினைக்கணும், ராமரும் நினைக்கணும், என் பொண்ணு சீதா பிராட்டி அப்பேற்பட்டவள் ஈயம் சீதா மமசுதா சகதர்ம சரித்தவ என்பதாக சொல்ற. ஆகையால அந்த ஜனக மகாராஜாவினுடைய ஒரு பாக்கியம், பெரிய பாக்கியம், அத முதல்ல சொல்றேன் நானு. இது ஒரு விஷயம். பிருகு மகர்ஷிக்கு பெண்ணாக அவதாரம் பண்ணிருக்கார். அந்த பிருகு மகர்ஷியினுடைய ஒரு பாக்கியத்தை அடுத்ததாக நாம பார்க்க போறோம். அது பிராட்டியினுடைய அனுகிரகத்தை பிருகு மகர்ஷி எப்படி பெற்றார் என்பது. பிருகு மகர்ஷி இதுல ரெண்டு விதமா சொல்லிருக்கு. அதுல முதல் விஷயத்தை நாம பார்க்கிறோம், அப்புறமா ரெண்டாவது விஷயத்தை பார்க்கலாம். பிருகு மகர்ஷி பிருகோஹோ ख्यात्यां समुत्पन्ने चेतदाह कथं भवाने क्षीराद्धौ श्री समुत्पन्ना श्रूयते अमृतमंथने
பிருகோஹோ க்யாத்யாம் சமுத்பன்னேதி ஏததாக கதம் பவான். மைத்ரேயர் பராசரரை பார்த்து கேள்வி கேட்கிறார். எல்லாரும் சொல்றா, பெரிய பிராட்டியார் பிருகு மகர்ஷிக்கும் க்யாத்தின்னு பிருகு மகர்ஷியுடைய தேவிகள், அவ 2 பேருக்கும் பெண்ணாக அவதரித்தார் என்று சொல்லுகிறார்கள். அதே சமயத்துல க்ஷீராப்தியில பிராட்டி அவதாரம் பண்ணான்னு சொல்றா. இது 2மே ஒரு, அதாவது ஏற்கக்கூடிய பிரமாணங்களாலே சொல்லப்பட்டவைதான் இவை 2மே. இப்ப இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பிருகு மகர்ஷியினுடைய பெண்ணாக அவதரிச்சதுனால பார்கவின்னு பேரு. அந்த பார்கவின்னு பேர் வந்ததுனால அந்த பிருகு மகர்ஷிக்கு ஒரு ஏற்றம். அந்த பிருகுவனுடைய பெயரை கொண்டு தாயாருக்கு பெயர் வந்ததுனால ஒரு ஏற்றம். இப்ப இப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலை இது எப்படி வந்ததுன்னு மைத்ரேயர் கேட்கிறேன். இதுல அதுக்கு சமாதானம் சொல்றார் பராசர மகர்ஷி. நித்யை வைஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீரணபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் த்விஜோத்தமா. ஏஷா ஜெகன்மாதா, உலகத்துக்கெல்லாம் தாயாராக இருந்திருக்கிற இந்த பிராட்டி நித்யா, எப்பவும் பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கா. யதா சர்வகதோ விஷ்ணு, பெருமாள் எல்லா இடத்திலையும் எப்படி வியாபிச்சு இருக்கிறோ அதே மாதிரிதான் பிராட்டியும் விபுவாக இருந்திருக்கா, எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருக்கா அப்படின்னு எல்லாம் சொல்லி அங்க வரிசையா சொல்லி இருக்க. அர்த்தோ விஷ்ணு இயம் வாணி நீதிஹி ஏஷா நயோ ஹரிஹி அப்படின்னு சொல்லச்சே பெருமாள் விஷ்ணுவாக இருந்திருக்க, இவ வாக்காக இருந்திருக்க. வாகர்த்தா விவசம்பிரக்தம் வாகர்த்த பிரதிபத்தைன்னு காளிதாசன் சொல்றானே, அந்த காளிதாசன் சொல்றதுக்கு இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வருதுன்னாக்க பராசரருடைய வார்த்தை தான். அர்த்தஹா விஷ்ணு இயம் வாணி, சொல்லப்படும் பொருளாக பெருமாள் இருந்திருக்கு, சொல்லாக இருந்திருக்கிறவ இந்த மகாலட்சுமி. சொல்லையும் சொல்லப்படும் பொருளையும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரி பெருமாளும் தாயாரும் பிரியாதவளாக இருந்திருக்கா அப்படின்றெல்லாம் வரிசையா சொல்லிட்டு வர. சரி, இதனால என்ன ஏற்படுறது அப்படின்னா, தேவதைகள்லாம் போய் பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ற. பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணச்சே இப்படி ராவணனால உலகம் முழுக்க எத்தனையோ சிரமங்களை அனுபவிக்கிறோம், தேவதைகளை அனுபவிக்கிறோம், பூலோகத்துல அனுபவிக்கிற எல்லாரும் அனுபவிக்கிற. நீர் மனுஷனாக அவதாரம் பண்ணி பிரம்மா சொல்லிடுற, அப்பப்போ ஏடாவிடமா சில வரன்கள்லாம் கொடுத்துருவார் பிரம்மா. இவன் தபஸ் பண்ணாக்கா அப்ப கேட்கிறவனுக்கு விட்டா போறன்றதுக்கோசரம் எதானா சொல்லிடுவே. அப்புறமா அவரே அல்லாடுவே. தேவதைகளால மரணம் இல்லாதபடி, பிராணியினால மரணம் இல்லாதபடி அப்படிலாம் அவன் என்னென்ன கேட்டானோ அப்படிலாம் உனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்னே ஒன்னு விட்டுட்டு போயிட்டான். மனுஷனால மரணம் வரக்கூடாதுன்றத கேட்கல. ஆனா அந்த ராவணன் பண்ற ஹிம்சையோ தாங்க முடியல, தேவதையாலையும் தாங்க முடியல, எல்லாராலையும் தாங்க முடியாது இருக்கு. எல்லாரும் போய் எம்பெருமான் இடத்துல போய் சரணாகதி பண்ற. சரி பெருமாள் சரி நான் ரட்சணம் பண்றேன்னு சொல்ற. ஆனா பிரம்மாவனுடைய வார்த்தை பொய்யாக கூடாது அப்படின்றதுக்காக மனுஷனாக அவதாரம் பண்ணி பெருமாள் ரட்சணம் பண்றேன். பிதரம் ரோச்சையா மாச, பெருமாள் மனுஷனாக அவதாரம் பண்ணணும்னாக்க யாரோ ஒருத்தர அப்பாவாக தேர்ந்தெடுக்கணும் இல்லையோ. யார அப்பாவாக பெருமாள் நினைச்சாருன்னா, தசரத சக்கரவர்த்தி எனக்கு அப்பாவாக ஆகட்டும்னு பெருமாள் நினைச்சாராம். அந்த பெருமாள் நினைச்சதுனால தசரத சக்கரவர்த்திக்கு குமாரராக ராமன் அவதாரம் பண்ணேன்னு ராமாயணத்துல சொல்ற. பெருமாள் மாதிரியே பிராட்டியும் எல்லா சமயத்திலையும், அதாவது பெருமாள் லோகத்துக்கெல்லாம் பிதாவாக இருக்காருனாக்கா பிராட்டி லோகத்துக்கெல்லாம் மாதாவாக இருந்துருக்கா. ஆகையால பெருமாள் மாதிரியே தாயாரும் நிச்சயமாக இருந்துருக்கா. இப்போ பெருமாளுக்கு எப்படி ஆவிர்பாவ திரோபாவங்கள்லாம் இருக்கும், ஆவிர்பாவம் தோற்றம் இப்படி பல அவதாரங்கள் எடுக்கிறது இருக்கோ, அதே மாதிரி சில சமயங்கள்ல மறையறதும் இருந்துருக்கு. அதாவது
நம்மளால அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில பிரம்மா இருந்துருக்கு. பிரம்மா தங்க அப்பாதானேன்னு நினைக்கிற பெருமாளை அப்பாதானேன்னு நினைச்சாக்க எதிரையே சரத்தாக புஷ்கரமாக இருக்கச்சே அந்த தீர்த்தமாக இருக்கிற பெருமாளை அவரால் தெரிஞ்சுக்க முடியல, காடா இருக்கிற பெருமாளை தெரிஞ்சுக்க முடியல. அப்படி திரோபாவம் இருந்துருக்கு, ஆவிர் பாவம் தோற்றம் இருந்துருக்கு, எல்லாம் இருந்துருக்கு பெருமாளுக்கு. அதே மாதிரி தாயாருக்கும் ஆவிர் பாவ திரோபாவம் எல்லாம் உண்டா. ஆகையால இப்ப பிராட்டி லோக க்ஷேமத்துக்காக அவதாரம் பண்ணி அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறா. பிதரம் ரோச்சையா மாசன்னு பெருமாள் தசரத சக்கரவர்த்திய நினைச்சா மாதிரி யார் தனக்கு தகப்பனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிச்சு, பிருகு மகர்ஷி தனக்கு தகப்பனாக இருக்கட்டும்னு பிராட்டி நினைச்சாள். இது பிராட்டியினுடைய அனுகிரகம் பிருகு மகர்ஷிக்கு எப்படி ஏற்பட்டது? இது எவ்வளவு தபஸ் பண்ணினாக்க தாயாருடைய அனுகிரகம் பிருகு மகர்ஷிக்கு ஏற்படும். தன்னுடைய பெண்ணுன்னு சொல்லிக்கிறதுன்றது இருக்கு, அது எவ்வளவு பெருமை. அது அந்த பெருமையை பிருகு மகர்ஷிக்கு கொடுத்தா அந்த பிருகு மகர்ஷி அனுகிரகம் பெற்றவர். இது ஒரு பிரகாரம். இன்னொரு பிரகாரம் என்ன அப்படின்னு கேட்ட, பிருகு மகர்ஷி நைமிசாரண்யத்திலும் ஒரு பெரிய யாகம் நடந்துருக்கு. இந்த யாகத்தினுடைய பலத்தை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு வரைச்சு, யார் சாத்விக குணம் மிகுந்தவர்களாக இருந்திருக்காளோ, சத்வகுணம் எந்த இடத்துல பரிபூர்ணமாக இருந்துருக்கோ அவளுக்கு கொடுக்கறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். சரி, யாருண்ட இருக்குன்னு ஒரு பரீட்சை. பிருகு மகர்ஷியை அனுப்பிச்சு நீர் போய் பார்த்துட்டு வரோம், தேவலோகத்துல இருக்கவா மனுஷலோகத்துல யார் இடத்துல சத்வகுணங்கள் யார் சத்வஸ்வரூபமாக இருந்துருக்கான்றத போய் பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டார். இவர் போய் பார்க்கிறார், இந்திரன் இடத்துல போகிறார். இந்திரன் எல்லாம் வந்து சத்வகுணம் மேலோங்கல ரஜசம குணம் மேலிட்டவனாக தான் இருந்துருக்கான். சரி, பிரம்மாவின் இடத்துல போய் பார்த்தேன், பிரம்மாவும் ரஜோகுணம் மேலிட்டவராக இருக்க. ருத்ரன் இடத்துல போச்சே, பார்வதி தேவியோட அவர் ருத்ரன் இணைந்து இருக்கான். அதை பார்த்து இவர் போகச்சேயே இவர் வந்து அந்த பார்வதி தேவியோட சேர்ந்து இருக்கிறதுக்கு இவர் தடங்களாக இருக்கேன்ற மாதிரி இவரிடத்துலயே கோபிச்சுக்கிற மாதிரி யாரும், அது தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு அங்க வந்தது. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறேன். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாக்க பெருமாளும் தாயாருமாக ஆதிசேஷன் மேல இருந்துருக்கா. இவர் வரத பார்க்கல. பார்த்தாலும் பார்க்காததுனால இவருக்கு கோபம் வருது. எங்க போனாலும் எல்லாரும் இப்படியே இருந்துருக்காளேன்னு ஒரு கோபம் வருது. அந்த கோபம் வந்த உடனே எட்டி உதைக்கிறேன், திருமார்புல எட்டி உதைக்கிறேன். அப்படி உதைச்ச உடனே பெருமாள் என்ன பண்றேன், ஐயோ அப்படின்னு சொல்லி நடந்த கால்கள் நொந்தவோன்னு சொல்ற அந்த திருக்குடந்தையில இருக்கிற எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்றேன். திருமங்கையாழ்வார் எல்லாரும் பண்றா. நீ திருவிக்ரம அவதாரம் பண்ணச்சே எல்லாம் வந்து அந்த பலி சக்கரவர்த்தி தனக்கு ஒரு பேர் பெற்றான், பெரிய பெருமாளுக்கே தானம் கொடுத்துட்டார் அப்படின்றதுனால அவனுக்கு பேர் வந்துடுத்து. இந்திரனுக்கு தான் இழந்த ராஜ்யம் கிடைச்சிடுத்து. மொத்த ஜனங்களுக்குமோ அந்த பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் ஏற்பட்டு அந்த பகவத் சம்பந்தம் ஏற்பட்டு நாங்களும் பாகவதர்கள்ன்ற ஒரு எண்ணம் அந்த இது வந்துடுத்து. இப்ப எல்லாரும் அவாவாளுக்கு ஒரு விசேஷம் வந்த உடனே அவாவா விட்டு போயிட்டா. இந்த பெருமாள் திருவடிக்கு என்ன ஆகும்னு யாரானா பார்த்தாளா? ராமாவதாரத்துல காட்டுலயும் மோட்லையும் கல்லுலயும் முள்ளுலயும் ராமன் சஞ்சாரம் பண்ண. மகர்ஷிகளுக்கெல்லாம் இந்த ராவண வதம் பண்ணினதுனால கரதோஷண வதம் பண்ணினதுனால நிச்சிந்தையாக பெருமாளை சேவிக்கும் பாக்கியம், பெருமாளை அனுபவிக்கிற பாக்கியம் கிடைச்சது. அவ எதானா அந்த கால் எதனா வலிச்சுடுத்துன்னு எதனா கால் வலிக்குமேன்னு எதனா யாரனா கேட்டாளா? ஒருத்தரும் கேட்கல. நடந்த கால்கள் நொந்தவோ, நேர் இப்படி படுத்துன்னு இருக்கார, உமக்கு கால் வலிக்கிறதா என்னன்னு தெரியலையே, ஆகையால உமக்கு நடந்த கால்கள் நொந்தவோன்னு திருமிழியாழ்வார் மங்களாசாசனம் பண்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன ஆச்சு, ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளும் தாயாரும் எட்டி உதச்சற, உமக்கு எதனா காலுக்கு எதனா வலி வந்துட போறதோ அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் தாயார் ரெண்டு பேருமாக வந்து அவர் திருவடியை பிடிச்சுண்டு அவர் இடத்துல போய் அபச்சார க்ஷாபனம் பண்ணிருக்க பெரிய மகான், நேர் வந்த இடத்துல நாங்க கவனிக்காதது தப்புதான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சாத்விக குணத்தை வெளிப்படுத்துற. இப்ப இதனாலதான் எல்லார காட்டிலும் சுத்த தத்துவமாக இருக்க சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். அவர் தான் சர்வ யாகத்துக்கும் அவர் வந்து யாக பலனையும் அவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போக்தாவாக அவர் தான் இருக்கணும்ன்றத தீர்மானம் பண்றார் அப்படின்னு சொன்னான். சீதா பிராட்டி தான் மகாலட்சுமிக்கு கோபம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கோப அபிநயம். என்ன கோப அபிநயம் அப்படின்னா,
பிராட்டி உரைகின்ற இடம், பிராட்டி இருக்கிற இடம் திருமார்பு. அந்த திருமார்புல போய் எட்டி உதைக்கிறேன். ஸ்ரீபதன் ஞாச தன்யம்னு சுவாமி மங்களாசாசனம் பண்ற. பிராட்டியினுடைய பதன்யாசம் அது வெப்பதனால தன்னை தன்யனாக பெருமாள் நினைக்கிறேன்னு. அப்ப அந்த பிராட்டிக்கு கோபம் வந்துட்டு, நீர் என்னைக்கு போய் எங்க இடத்துல எட்டி உதைச்சு என்ன சமாதானப்படுத்தாத நீ மகர்ஷி கால பிடிச்சுட்டு இருக்காருன்னு பெருமாள்கிட்ட கோச்சுண்டு போயிட்டதாக சொல்லிருக்கு. இந்த கோப அபிநயம், கோபஸ்ய வசமே ஈவான்னு ராமாயணத்துல சொல்ற. யுத்தம் நடக்கிறது, ஹனுமார் மேல ராமர் இருந்துட்டு இருக்க. ராவணனுக்கும் ராமருக்கும் பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல நடுவுல ராவணன் என்ன பண்றான், சில அம்புகளை எய்து ஹனுமாரை அடிக்கிறான். ஹனுமாருடைய மார்புல அப்படியே ரத்தம் கொட்டுறது, சங்கசவில் ரத்தம் கொட்டிண்டே இருக்கு. இருந்தாலும் அவன் அப்படியே ராமரை கூட தாங்கிண்டே இருக்கிறவ. திடீர்னு சண்டை போட்டுட்டே இருக்க கீழே குனிஞ்சு பாக்குறான். குனிஞ்சு பார்த்தோம்னாக்கா ஹனுமார் திருமார்பெல்லாம் ஒரே அப்படியே மார்புல ரத்தம் கொட்டின்னு இருக்கிறத பார்த்த உடனே கோபஸ்ய வசமேவான், பெருமாளுக்கு சுவாபாவிகமாக கோபம் கிடையாது. ஆசிரித்த ஆளுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அதுக்கு அவரால் பார்த்துட்டு இருக்க முடியாது, அதனால ஒரு கோபம் வந்துருத்தான். அப்ப இன்னும் பெருசா யுத்தம் பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த இடத்துல பிராட்டி கோப அபிநயம் பண்ற, உலகத்தாருக்கு ஒரு க்ஷேமத்தை உண்டு பண்ணுவதற்காக. அப்ப பிருகு மகர்ஷிக்கே பశ్చాத்து நாமெல்லாம் சில காரியங்களை பண்ணிட்டு ஐயோ நம்ம இப்படி பண்ணிருக்க வேணாமேன்னு நமக்கு தோணும் அதுக்கு. அதனால அந்த பிருகு மகர்ஷி சொல்ற பశ్చాத்து பாக்குறேன்னா, ஐயோ நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே, இதுக்கு எதனா ஒரு வழி உண்டா, பிராயஷ்சித்தம் உண்டா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றேன்னா. சரி, இன்னொரு அடுத்த அவதாரத்துல ஏன்னா அது சரிப்படுத்தி விடலாம். கூனி அந்த பெருமாளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தினா, இதே கிருஷ்ணாவதாரத்துல இன்னொரு கூனி சந்தனத்தை கொடுத்து பெருமாளுக்கு பிரீத்தி பவாத்திரமாக ஆனா. அந்த மாதிரி நாம இன்னொரு அவதாரம் எடுத்து அந்த பிராட்டியின் இடத்துல பட்ட அபச்சாரத்தை அதை எப்படியானா போக்கடிக்கலாமா அப்படின்னு சொன்ன குஹனாக அவதாரம் பண்ண, அதாவது இன்னொரு ஜென்மா எடுத்தேறான் பிருகு மகர்ஷி. அப்பவும் இவரால பிராட்டியின் இடத்துல பட்ட அபச்சாரத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள முடியல. அதுக்காக ஹேம மகர்ஷியாக திருக்குடந்தையில அவர் அவதாரம் பண்ணி திருக்குடந்தையில இருந்து அங்க எத்தனையோ நாள் தபஸ் பண்ணி அந்த கோமலவல்லி தாயார தன்னுடைய மகளாக பாவிச்சு அந்த கோமலவல்லி தாயாருக்கும் அபர்யாப்தாமிரதம்னு ஆறாவதனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷப்பட்டு தன்னுடைய ஒரு அபச்சாரத்தையும் நீக்கினதாக இப்ப அந்த ஹேம மகர்ஷிக்கு அந்த கோமலவல்லி தாயார் மகளாக அவதரித்தபடினால அங்கேயும் அந்த மகர்ஷிக்கு அனுகிரகம், அந்த தாயாருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்தது என்று சொல்லணும். இது பிருகு மகர்ஷி, ஹேம மகர்ஷி. இதே மாதிரி மார்க்கண்டேய மகர்ஷி இந்த நவராத்திரியில வரைச்சே அந்த பெருமாள் அங்க பூமி பிராட்டிய சொல்றது ஒப்பளிப்பன் கோவில்லன்னு சொன்னா கூட அந்த பூமி பிராட்டியும் பிராட்டியினுடைய அம்சமா போயிட்டபடினால அந்த குழந்தைய அதே மாதிரி துளசி கானத்துல எடுத்து அந்த குழந்தைய வளர்த்து அவ்வளவு செல்லமாக வளர்க்கிறேன். இவ்வளவு செல்லமா வளர்த்துட்டு இருக்கேன். வசுமதின்னு பேரு அங்க வரைச்சே. அதுல வரைச்சே இவ்வளவு செல்லமா வளர்க்கச்சே பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவளும் தீர்மானம் பண்ணிட்டா. ஆனா ஒரு விருத்த வேஷத்துல வந்து கேட்கிறேன், உன் பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்ற என் பொண்ணுக்கு பழையது போட்டா கூட அதுல உப்பு கூட போட தெரியாத, பழையதுன்றது இருக்க முதல் நாள் சாதம் பண்ணி அதை ஜலம் கொட்டி வச்சு மறுநாள் சாப்பிட்ற சாதம் அதை பழையதுன்னு சொல்றது. அதுல உப்பு போட்டு சாப்பிட்றது. அந்த காலத்துலாம் அந்த பழையதுல அந்த சாத்து ஜலம் இருக்கும், அந்த ஜலத்தையே பிசிஞ்சு அந்த ஜலத்தால பிசிஞ்சு பழையது சாதம் போட்டுருவா. அதுல உப்பு போட்டு பிசிஞ்சுட்டு சாதம் போட்டு ஒரே ஒரு கரண்டி நடுவுல ஒரு கட்டியா தயிர் குத்திடுவா. அந்த ஒரு கரண்டி தயிர் இருந்துட்டோம்னா எங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சந்தோஷம். அந்த தயிரை தொட்டுண்டு எல்லா சாதமும் சாப்பிட்டுருவோம் நாங்க. அந்த மாதிரி பழையத்துக்கு உப்பு போடுறது கூட என் பொண்ணுக்கு தெரியாத, நான் உப்பே போடாட்டா கூட பரவாயில்ல, நான் உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீ கழவனா இருக்கே, உன்னை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு சொல்ல முடியல. அவளா அந்த பூமி பிராட்டிக்கா அங்க வசுமதிக்கு பெருமாள் தன்னுடைய ஸ்வரூபத்தை காண்பிக்கிறேன், நித்திய யுவாவா இருக்கிற ஸ்வரூபத்தை காண்பிக்கிறேன். மகர்ஷிக்கோ கழவரா இருக்க மாதிரி காண்பிக்கிறேன். மகர்ஷிக்கு இந்த பூமி பிராட்டியின் இடத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய பெண்ணிடத்துல இருக்கிற ஒரு பரிவை
வெளிப்படுத்தணும்ன்றதுக்காக தான் பெருமாள் இப்படி இந்த வேஷத்துல விருத்த பிராமண வேஷத்துல வர அங்கேயும் அந்த பூமி பிராட்டிய இவர் சிலதெல்லாம் சொல்லிக்கிறேன் ஒரு கண்டிஷன் எல்லாம் போடுறேன். அந்த பொண்ணிடத்துல இருக்க ஒரு பிரீத்தி, தனக்கு பெண்ணாக பிறந்துட்டு இவ யாரு, இது யாரோன்னா இவ பூமி பிராட்டி தானே, அந்த பிராட்டி தானே இவள் இருக்கா. ஆனா அப்படி எல்லாம் பார்க்கல, தம் பொண்ணுன்னு பாக்குறேன். இந்த மாதிரி ஏன்னா இவளுக்கு தான் பிராதானியம் கொடுக்கணும், இந்த ஊர்ல வேற யாரையும் நீர் நினைக்க கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்றேன். இங்க இருக்கிற வீட்டுல நீர் ஒப்பில்லாதையே சாப்பிடுங்கோ இப்படி எல்லாம் சொல்லி அந்த பூமி பிராட்டிய கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். அப்ப அந்த மார்க்கண்டேய மகர்ஷிக்கு ஏற்பட்ட ஒரு பாக்கியம் இப்படி பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால ஏற்படுறது. இதெல்லாம் பெண்ணாக இருக்கிறதுனால வர ஒரு அனுகிரக விசேஷம். தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கிற அந்த சேர்த்து வைக்கிறதுனால சில மகர்ஷிகளுக்கு தாயாருடைய அனுகிரகம் ஏற்படுறது. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் என்று சொல்ற விஸ்வாமித்திர தசரத சக்கரவர்த்தியினுடைய சபைக்கு உன் பிள்ளைகள் 2 பேரையும் ராமனை என்னோட அனுப்பிச்சு வையி, நான் யாகம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த யாகத்துக்கு யஜ்ஞ சம்ரக்ஷணத்துக்காக ராமனை அனுப்பிச்சு வையின்னு கேட்கிறேன். ஐயோ இவன் சின்ன பையனாச்ச, 3 வயசுக்கான 16 வயசு கூட ஆலையே இந்த பையனுக்கு, இவனை போய் வருவன நான் பெரிய சைன்யத்தோட நானே வர, ராத்திரியும் பகலும் அங்க நான் காவல் இருக்கேன் அப்படின்னு. உனக்கு தெரியாதுப்பா, தசரத சக்கரவர்த்தியை பார்த்து சொல்ற, உனக்கு தெரியாது ராமன் யாருன்னு. அகம்பேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம்னு எனக்கு தெரியும், ராமனுடைய விஷயம் யாருன்றது தெரியும் அப்படின்னு சொன்னார். யாருன்றது தெரியும், யாருன்னு தெரிஞ்சுட்டார். அகம் வேத்மின்னா சாட்சாத் சிவன் நாராயணன் தான் ராமனாக பிதரம் ரோச்சையாமாசன்னு தசரத சக்கரவர்த்தி தனக்கு தகப்பராக ஆகட்டும்னு அவர் சங்கல்பத்தினால தசரத சக்கரவர்த்திக்கு ராமன் குழந்தையாக பிறந்திருக்கான்றது விஸ்வாமித்திர மகர்ஷிக்கு தெரியும். எப்ப பெருமாள் அவதாரம் பண்ணிட்டோ ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனின்னு பிராட்டியும் ஜனக மகாராஜாவுக்கு பெண்ணாக அங்க அவதாரம் பண்ணிட்டா, இது 2ம் அந்த விஸ்வாமித்திர மகர்ஷிக்கு தெரியும். அப்ப விஸ்வாமித்திர மகர்ஷிக்கு 2ம் தெரிஞ்ச பிற்பாடு அந்த ராமனையும் சீதையையும் சேர்த்து வைக்க சொல்லச்சே புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளி கிளைந்தானைன்னு. பொல்லா வரக்கன்னு சொன்னதுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னு, இது இல்ல அரக்கன் சாமான்யமே துஷ்டர்கள் தான், பொல்லாதவர்கள் தான், அதுல ராவணனை பொல்லா அரக்கனைன்னு சொன்னதுக்கு என்ன தாற்பயம்னு வியாக்கியானம் பண்ணச்சே பெரிய பிராட்டியார சீதைய ராமனிடத்துல இருந்து பிரிச்ச ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கான். ஆகையெல்லாம் அவன் பொல்லா அரக்கன்னு சொல்றோம். ஆனா சீதையும் ராமனையும் சேர்த்து வச்ச மகானுபாவர் யாரு? விஸ்வாமித்திரர். அந்த கல்யாணத்துல வரச்சே கூட அவர் பிள்ளையாத்து வாத்தியாரம் இல்ல, பொன்னாத்து வாத்தியாரம் இல்ல. பொன்னாத்து வாத்தியார் சதானந்தர், பிள்ளையாத்து வாத்தியார் வசிஷ்டர். இவா 2 பேர் தான் எல்லாம் பண்றா. விஸ்வாமித்திரர் என்ன பண்ண போறாரு? இவா 2 பேரும் இந்த காண்பிச்சு கொடுத்தேன். அப்பா இது நான் யஜ்ஞ சம்ரக்ஷணன்ற ஒரு வியாஜம், ஆனா சீதா பிராட்டிய உன்னோட சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக சொன்ன அந்த பிராட்டியினுடைய அனுகிரகம் சொல்லச்சே எத்திரதாத்தா பிரதிகிரகீதாச்ச ஸ்வயம் குசிக நந்தனஹா. இந்த கல்யாணத்துல ராமனுக்கும் சீதைக்கும் நடக்கிற கல்யாணத்துல தாத்தா கொடுக்கிறவரும் இந்த விஸ்வாமித்திர மகர்ஷி தான், பிரதிகிரகீதா இதை பெற்றுக்கொள்ளுபவரும் விஸ்வாமித்திர மகர்ஷி தான் அப்படின்னு சொல்லச்சே அந்த பிராட்டியினுடைய அனுகிரகம் சம்பூர்ணமாக இருக்கிறதுனாலதான் விஸ்வாமித்திரர் இப்படி பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வச்சு அந்த தாயாருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆனார் அப்படின்னு சொல்றது. அடுத்தது அத்ரி மகர்ஷி. அத்ரி மகர்ஷி அந்த தாயார தன்னுடைய ஆசிரமத்துக்கு விருந்தினராக வரவழைச்சு அது மூலமாக ஒரு தாயாருடைய அனுகிரகத்தை பெற்றவர். அதுதான் ரொம்ப விசேஷம். அத்ரியினுடைய ஆசிரமத்துக்கு ராமர் லக்ஷ்மணர் சீதை 3 பேரும் போறார். ஆசிரமத்துக்கு போன உடனே அங்க வாசல்லையே இருக்கு. அப்போ ஆசிரமத்துல மகர்ஷிய சேவிக்கிறார். அனசூயாம் மகாபாகாம் தாபசீம் தர்மச்சாரிணிம் பிரதிகிண்ணீஷு வைதேகீம் அப்ரவீத் ரிஷி சத்தமஹா. அந்த சீதா பிராட்டிய பாக்குறார். இவா 3 பேரும் ராமர் சீதை லக்ஷ்மணன் 3 பேரும் விழுந்து சேவிக்கிறார். சேவிச்ச உடனே என்ன பண்ணுவான்னா,
புருஷாலாம் அவ்வளவா ஸ்திரீகளோடலாம் பெண்களோடலாம் அவ்வளவா பேச மாட்டா, மகர்ஷிகளாக இருந்தாலாம் கூட. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவான்னாக்கா, உள்ள பெண்கள் இருப்பா, அவளோட சரி உள்ள போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவா. சுவாமி கூட, ஐயா சுவாமி கூட இருக்குச்சு, பெண்கள்லாம் சேவிச்சாள்னாக்கா சேவிச்ச பிற்பாடு அவ எதிர நிக்க மாட்டாள். அப்படி நின்றாள்னா கூட உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி அத்திரி மகர்ஷி அந்த சீதா பிராட்டியினுடைய ஒரு கட்டாட்சம் பெற்ற உடனே சீதா பிராட்டிய உள்ள போ அப்படின்னு சொல்றேன். அனசூயா உனக்கு அவசரம் காத்துன்னு இருக்கா? அந்த அனசூயிக்கு சீதா பிராட்டியினுடைய ஒரு கட்டாட்சம் ஏற்படுறது. ஆகையால அனசூயா உனக்காக காத்துன்னு இருக்கா, நீ அனசூயத்து போ அப்படின்னா, அனசூயத்தி யாலோகே கர்மபிகி ख्यातिमागता தாம் சீக்கிரம் அபிகச்ச துவம் அபிகம்யாம் தபஸ்வினி. அவ பெரிய அனசூய என்ற சாதாரணம் இல்ல, அவ பெரிய தபஸ்வி, அவளை போய் நீ பாரு அப்படின்னா. அப்ப உள்ள போற. இப்ப அனசூய சொல்ற, நகரஸ்தோவா வனஸ்தோவா சுபோவா எதிவா சுபா யாசாம் ஸ்திரீணாம் ஸ்திரியோ பர்த்தா தாசாம் லோகா மகோதய துஷீல காமவருத்தோவா தனைர்வா பரிவர்ஜிதா ஸ்திரீணாம் ஆரிய ஸ்வபாவானாம் பரமம் தெய்வத்தம் பதிகி. அம்மா நீ சீதை, நீ இந்த காட்டுல வந்திருக்கிய, ராமனோட வந்திருக்கிய, அவ நீ எங்கேனா போய்க்கோப்பா, நான் எப்பயானா வரேன் அப்படின்னு நாழி கழிச்சு வந்தாக்கா சாதம் போடுறதுக்கு கூட இந்த ஸ்திரீகள் சில பேர் ஏன் தவற முடியாது. வேணாம்மா, நீங்க உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல, நீ எடுத்து டப்பால சாதம் போட்டு பிசிஞ்சு வச்சிரும், நான் வந்து 10 மணிக்கோ 11 மணிக்கோ நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு இந்த காலத்துல போயிட்டு இருக்கோம். அந்த காலத்துல நகரஸ்தோவா வனஸ்தோவா சுபோவா எதிவா சுபா, எப்படி இருந்தாலும் கணவன் கணவன் தான், அந்த பர்த்தாக்கு கூட இருக்கிறதுன்றது பெரிய விஷயம். நீ இந்த காட்டுக்கு வந்திருக்கே, நீ எவ்வளவு பெரிய தபஸ்வினி பத்தியா நீ அப்படின்னு சீதா பிராட்டியினுடைய பெருமை அவள் ரொம்ப கொண்டாடுறா அனசூய. அப்ப சொல்லச்சே எல்லாருக்குமே இந்த காட்டுல அல்லாடின்னு இருக்கா. இந்த காட்டுல அல்லாடின்னு இருக்கச்சே சதானந்தர் ஆசிரமத்துக்கு போற, அகஸ்தியர் ஆசிரமத்துக்கு போற, எங்கேயோ ஒரு ஆசிரமத்துக்கு எல்லாம் போனா அங்கங்க மகர்ஷிகள் தான் இருந்துட்டு இருக்கா. இந்த பெண்களோட பேசுற மாதிரி இன்னொரு பெண்ணும் கிடைக்கல. எங்கேயாவது விதேசத்துல நாம தூர தேசத்துல வெளியூர்ல நாம இருந்தோம்னாக்கா, நம்ம ஊருக்கார யாரானா வந்தாள்னாக்கா இத்தனை நாள் யாரானா பார்க்க போறோமான்னு ஏங்கிட்டு இருப்போம். அவ வந்தாள்னாக்கா அவளோட வார்த்தால் அப்போ மணிக்கணக்குல பேசிட்டு இருப்போம், இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு எல்லாம் பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரி அனசூயையும் சீதா பிராட்டியும் பேசிட்டு இருக்கா. எப்படியம்மா நீ ராமனை கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு எல்லாம் கேட்கிறா. ஐயோ, இந்த ராமர் கல்யாணம் பண்ணிருக்காரு, அப்படி ஒன்றும் சாதாரணமாலாம் என்ன கல்யாணம் பண்ணிடல, அந்த விஸ்வாமித்திர பாவம் கஷ்டப்பட்டு எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்ட்டு வந்தேறவ. வந்தா கூட ராமர் என்ன பண்ணார், இந்த தனுஷ வந்து முறிச்ச உடனே எங்க அப்பா இந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வரைச்சு, இதெல்லாம் நான் பண்ணிக்க மாட்டேன், எங்க அப்பா வந்து தசரத சக்கரவர்த்தி வந்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இப்படி எல்லாம் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னுட்டு. இப்ப நாம 2 பேருமா போடலான்னு பார்த்தோம். நானு அங்க திரும்பி அயோத்திக்கு போகச்சு 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல அவரே வந்து கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப பிகுல்லாம் பண்ணிட்டார் அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு வரா. இந்த அத்திரியினுடைய ஆசிரமத்துல இந்த சீதா பிராட்டி விருந்தினராக வந்து அதிதியாக வந்து ஒரு அந்த அந்த மகர்ஷிக்கும் அனுசூயா தேவிக்கும் ஒரு பெரிய அனுகிரகத்தை பண்ற. ஆகையால இப்படி அத்திரி மகர்ஷி விருந்தினராக பெற்று பிராட்டிய விருந்தினராக பெற்று பிராட்டியினுடைய அனுகிரகம் பெற்றவர். ஒண்ணு, தாயாருடைய பெருமைய உலகத்தார் எல்லாரும் அறியும்படியாக புகழ்வது, அது மூலமாக அனுகிரகம் பண்றது. திருச்சானூர்ல பத்ம சரஸ்ன்னு ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல தான் தாயார் அவதாரம் பண்ண. அந்த பத்ம சரஸ் கரையில சுக மகர்ஷி தாயாருடைய அனுகிரகத்துக்காக எத்தனையோ நாள் தபஸ் பண்ணாராம். சுக மகர்ஷி மாதிரி பிரம்மவித்து யாருமே கிடையாது, அப்பேற்பட்டவர். அவர் தபஸ் பண்றே தாயாருடைய அனுகிரகத்துக்காக. அந்த தாயாருடைய அந்த தபஸ் பண்ண பிற்பாடு தாயாருடைய அனுகிரகம் சுகருக்கு பரிபூர்ணமாக ஆறுது. அப்ப ஸ்தோத்திரம் பண்றே, தாயார் ஸ்தோத்திரம் பண்றே. அந்த திருவேங்கடமுடையானோட தாயாரை சேர்த்து வச்சு அது அந்த சுகருடைய பேர்ல தான் இப்ப வந்து சுகனூர்னு பேர் அதுக்கு. அதாவது இப்ப திருச்சானூர்னு சொல்றோம் இல்லையோ, சுகருடைய ஊர் தான் அந்த ஊர். அவருக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே தாயார் அந்த பத்மசரஸ்ல அவதாரம் பண்ணி அவருக்கு அனுகிரகம் பண்றார். அவருடைய ஸ்தோத்திரத்தினால சந்தோஷம் அடைஞ்சு அது மூலமாக தாயார் அனுகிரகம் பண்றார். இது சுக மகர்ஷிக்கு பண்ணின அனுகிரகம். இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன்.
உலகத்தார் எல்லாரும் தூர்வாசரை ரொம்ப கோபிஷ்ட, யாரை பார்த்தாலும் சபிச்சிருவே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவர் ருத்ராம்சமா இருக்கிறதுனால அப்படி ஒரு குணங்களுடைய வெளிப்பாடுன்றது இருக்கும். ஆனா தூர்வாசர் தான் பெரிய மகர்ஷி. அந்த தூர்வாச ஒரு பித்தனை போல பைத்தியக்காரன் போல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கச்சேதான் காட்டுல அல்லாடின்னு இருக்கு. காட்டுல ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி ஒரு மாலையை வச்சுட்டு அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாலை எப்பேற்பட்ட மாலைன்னா அந்த இடம் முழுக்க ஒரு வாசனையை உண்டு பண்றதாக இருந்துருக்கு. அவ்வளவு வாசனையோடு இருந்துருக்கிற அந்த இடம் அந்த மாலையினால அந்த வாசனை அவ்வளவு ஏற்பட்டதுன்னு அர்த்தம். அத போய் இவர் கெஞ்சி கேட்கச்சே என்ன கேட்கிறார் அப்படின்னா, இந்த மாலையை கொஞ்சம் எனக்கு தர முடியுமா, இந்த மாலை என்ன மாலை அப்படின்னு சொன்னார். இந்த பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்ட மாலை இது. இந்த பூமாலைன்றது இருக்கு, இதுக்கு சந்தானகம்னு பேர். இதுக்கு தேவ விருட்சங்களால ஆன மாலை. இதனுடைய வாசனை இது வச்சுருக்க இடத்துல மகாலட்சுமியினுடைய சாநித்தியம் இருந்துருக்கு. நான் எத்தனையோ நாள் தபஸ் பண்ணி அந்த பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால இந்த மாலையை நான் பெற்றேன் அப்படின்னு அந்த பெண்ணு சொல்றா. அந்த தேவமாதா, அந்த தேவ பெண்ணு இருக்காள, அவள் சொல்றா, அப்படியே அந்த மாலை எனக்கு கூட அப்படின்னு கேட்கிறா. இவர் மகர்ஷி கேட்கிறே பார்க்க அவள் நல்லா தெரிஞ்சுட்டா, இவர் சாதாரணவர் இல்லை, இவர் பைத்தியம் இல்லை, இவர் மகர்ஷின்றத புரிஞ்சின்றதுனால அந்த மகர்ஷிக்கு அப்படியே கொடுத்துட்டான். அப்போ அந்த தாயாருடைய அனுகிரகம் அவருக்கு தூர்வாசருக்கு வந்துடுச்சு. இந்த மாலையை கையில வச்சுட்ட உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாக, அந்த தாயாருடைய அனுகிரகம் வந்துடுத்துனாக்க நாம எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டியது, கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். அப்படியே சுத்தி 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 வரையறான், எங்க பார்த்தாலும் சுத்தி வரையறான். அப்படியே இந்த லோக்கம் அந்த லோக்கம்னு போனா இந்திரனை போய் பார்க்கிறேன். இந்திரனை பார்த்தா அப்ப நினைக்கிறேன், ரொம்ப மகார்க்கமான வஸ்துக்கள்லாம் ராஜாவுண்ட தானே இருக்கணும், நம்மள்ட இருக்கிறத காட்டிலும் இந்திரனோட கொடுத்தாக்கா இது ரொம்ப விசேஷமா இருக்குமேன்ட்டு அந்த பைத்தியமாட்டம் இருக்கிறோம் இல்லையோ அங்கேருந்து தூக்கி போட்டேன்னா அது இந்திரன் கழுத்துல விழணும். இந்திரன் என்ன பண்றான், அவனுக்கு இஷ்டம் இல்லை, அதை கையால பிடிச்சுக்கிறான். கையால பிடிச்சு ஐராவதத்து மேல வைக்கிறான். அது கொழுப்பு, அவனுக்கு ஒரு கர்வம். இவர் என்ன பெருசா கொடுத்துட போறாரு, பைத்தியம் ஏதோ கொடுக்கறதுன்னு நினைச்சுண்டு ஐராவதத்துக்கு அதுக்கு மேல திமிரு. அது என்ன பண்ணிட்டு அந்த தும்பிக்கையால எடுத்து காலால போட்டு நினைக்கிறது. இதை பார்த்தோன்னே எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை வாங்கின்றது இந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகம். இத்த போய் இப்படி திரஸ்காரம் பண்ணாளுன்னுட்டு அந்த இந்திரனுடைய ராஜ்யத்துல ஸ்திரீயே இல்லாத போகட்டும்னு சாபம் கொடுத்துட்டு, அப்பவும் அப்புறமா அமிர்த மதனம் பண்ணி அவர் பிராட்டி கிடைச்சு அந்த பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால இந்திரன் கேமத்தை அடைஞ்சான், பிரமாதமா ஸ்தோத்திரம் பண்றான்றது வேற விஷயம். எல்லாரும் பழிக்கிற தூர்வாசர் கூட அந்த கோபத்தை அபிநயம் பண்ற தூர்வாசருக்கும் கூட அவரும் கூட பிராட்டியினுடைய அனுகிரகத்தை பெற்றவர். அவருக்கு பெரிய உதாரமான மனசு. அந்த ஸ்ரீ இந்திரன் இடத்துல இருக்கட்டும்னு ஆசைப்பட்டார், அதை புரிஞ்சிக்கல, அவ்வளவுதானே தவிர இப்படி எத்தனையோ மகர்ஷிகள் தாயாருடைய அனுகிரகத்தினால ஒரு மிகச்சிறந்த ஸ்தானத்தை அடைந்தவர்களாக இருந்திருக்கான்றது இந்த புராணங்கள், இதிகாசங்கள், அச்சாரூபமாக எழுந்தருள் இருக்கிற திவ்யதேசத்து ஐதிஹ்யங்கள் இவைகளின் மூலமாக தெரிகிறது. இந்த நவராத்திரி சன்னிவேசத்துல தாயாருடைய மகாலட்சுமியினுடைய அனுகிரகம், எப்போ மகாலட்சுமி வந்தா பெருமாள் இல்லாத தாயார் கிடையாது, தாயார் இல்லாத பெருமாள் கிடையாது. அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் சம்பூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக. இந்த சன்னிவேசத்துல தாயாரை பத்தி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பளித்தமை, அதுவும் இந்த சுவாரஸ்யமான ஒரு டைட்டில், இந்த தலைப்புல பேசுறதுன்னு சொல்லச்சே பேசுறவாளுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் வருது. அப்படி ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு இந்த ஜிஎஸ்பிக்கு நிர்வாகங்கள் எல்லாருக்கும் தன்யவாதத்தை சொல்லிண்டு, இந்த கைங்கரியத்துல ஈடுபட்டவாள் எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களும் வரணும்னு அந்த மகாலட்சுமியின் இடத்துல பிரார்த்தனை பண்ண. மங்களானி பவன்.